தலைவன் மிஷ்கின் சார். தலைவன் தான் கூப்பிடுவேன் நானு. தலைவன் நானா எப்பப்போ மீட் பண்ணோம்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போவோம். அவரு இசை கத்துக்கிறார்ல. இருக்கு நைட் 2 மணிக்கு அவர் இசை கத்துக்கிறார்ல. அந்த இசை பாடல் நாங்க கேட்கறதுக்காக நான் போவேன். இல்ல மியூசிக் வந்து அவரு படம் பண்ண போறாரு. சீக்கிரத்துல ஆல்பம் பண்ண போறாரு. நாங்க போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கிட்டு போவோம். ஜஸ்ட் பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு வரேன். சார் சொல்லுங்க எப்படி உங்க மியூசிக் பயணம் போகுது? ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. ஏதாவது பண்ணு. அந்த இனிமையில வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுனே அவர் பாடுவாரு. அப்புறம் புக்கை பத்தி பேசுவாரு. புக்கை படிச்சு காட்டுவாரு. இந்த மாதிரி டிஸ்கஷன் எங்களுக்கு தல இருக்கு தல. ஆமா தல. இல்ல அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமா இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸா இன்பமா இருக்கும்பா. அவ்வளோ கதையை பத்தி சொல்லுவார். படத்தை பத்திலாம் சொல்ல ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவன். அதனால வந்துட்டு அடுத்து வந்து ஒரு சில பேரை பார்த்தா தன்னம்பிக்கை வரும், கான்ஃபிடென்ஸ் வரும். ஏன்னா அவங்களோட லைஃப் அந்த வாழ்க்கை பயணம் அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்படி தான் சொல்லுவேன் சாண்டி மாஸ்டரை. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் ஆட ஆரம்பிச்சு, ஈவெண்ட்ஸில் ஷோஸில் ஆட ஆரம்பிச்சு, சின்ன திரையில் ஆட ஆரம்பிச்சு, பெரிய திரைக்கு வந்து இன்னைக்கு அவர் ஆடினா தமிழ்நாட்டு குழந்தைங்க மொத்தமாக ஆடுவாங்க. அப்படி ஒரு வசீகரம். ஷூட்டிங்கில் வந்து நான் அவரை பார்த்து ரொம்ப வியந்தது வந்து ஒரு விஷயம். அவர் நல்லா ஆடுவாருன்னு தெரியும், நடிப்பாருன்னு தெரியும். அதுக்கு மேலே ஒன்று நடக்கும். நாங்களாம் ஃபஸ்ட்டு வந்து டேரக்டர் பண்ண 7 மணிக்கே ஷாட் வச்சுருவார்ல. 7 மணிக்கு முடிச்சா ஒரு கொஞ்சம் போர்ஷன் முடிச்சுட்டு தான் டிஃபன் பிரேக் நடக்கும். நாங்களாம் சாப்பிட போவோம். அவர் சாப்பிட மாட்டார். கேட்டால் அப்புறம் சாப்பிட்றேன்பாரு. அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்துடும். லஞ்ச் பிரேக் கேட்டால் அப்பவும் சாப்பிட மாட்டார். ஏன் இருந்தாலும் சாப்பிடவே மாட்டாருன்னு கேட்டால் அவங்க அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, இல்லை சார் சாப்பிட்டா தூங்கிடுவாரா? அது என்ன அது பிரச்சனை இருக்குது. ஏன்னா நைட்டு ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பார். இப்படி நான் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தன்னை வருத்திக்கிட்டு ஒரு 4:30 மணி வரைக்கும் சாப்பிடவே மாட்டாப்புல. வெறும் ஜூஸை குடிச்சிட்டே இருப்பாப்புல. அப்புறம் அந்த ட்ராவல் டைமில் இன்னொரு ஷூட்டிங் போகிறது மணி 7 மணி வரைக்கும் அந்த ட்ராவலில் 1 ஹவர் தூங்கிட்டு அந்த ஷூட்டிங் போய் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். ஆனால் தூங்காமல் நடிக்கிறோன்ற டயர்ட்னஸ் முகத்துலையோ மனசுலையோ அவரோட உழைப்புலையோ இருக்காது. அப்படி ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சு இந்த சினிமாக்காக தான் ஒரு பெரிய சாதனையை படைச்சுன்னு நம்பிக்கையோடு உழைச்சிட்டு இருக்கிற சாண்டி மாஸ்டரை பேச அழைக்கிறேன். நிச்சயமாக அவரோட அந்த கண்ணை முழிச்சு அந்த வருத்தி செய்கிறதுக்கு இந்த படம் நிச்சயம் அவருக்கான பெரிய இடத்த தேடி கொடுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன். அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். வாங்க மாஸ்டர். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்டுங்க, அண்ணனுங்க, தம்பிங்க, அக்காங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பரிமளா அண்ட் கோ, அதாவது 2 லிஜெண்ட், 3வது லிஜெண்ட் அவர் சொன்னால் ஆக்டிங் சொன்னால் ஒத்துக்க மாட்டார். நான் மிஸ்கின் சார் அந்த தலைவனை தான் சொல்கிறேன். நான் எங்கேப்பா நடிக்கிறேன், நான் ஏனத்தானோ பண்ணுறேன், அது நல்லா இருக்குதுன்றாங்கன்னு அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தலை இல்லை, அது ஒரு ஹேபிட் தான் அவருக்கு எப்பவுமே. அது தப்பான பனீஸ்வரா இல்லை, ஒரு பெரிய கதை ஒன்று இருக்கு, அது வர பொறுமையாக வர. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு நான் மட்டும்தான் வந்து இந்த படத்தில் எல்லாருக்கூடையும் காம்பினேஷனில் நடித்த ஒரு நடிகை. கரெக்டா சார்? எல்லாரும் கூட எனக்கு மட்டும் தான் காம்பினேஷன். ஏன்னா எல்லாரும் நான் கலாய்க்கணும், அதுதான் எனக்கு அது ஜாலியாக இருந்தது படத்தில். அது வந்துட்டு 2 லிஜெண்ட், ஜெயராம் சாரும் ஊர்வசி மேம்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு, ஏன்னா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவங்க கூட வந்து பர்ஃபார்ம் பண்ண எனக்கு கிஃப்ட்டு. எனக்கு அதுக்கு வந்துட்டு தலைவங்க தான், பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாண்டியன் சார் எப்படின்னா வந்துட்டு அவர் யோசிப்பார், நம்ம இவங்ககிட்ட மாட்டணுமா இல்லை இவன் நம்மக்கிட்ட மாட்டினானான்ட்டு. நான் வந்து கேரவன் நான் யோசிப்பேன், ஒருவேளை நான் அவர்கிட்ட மாட்டினா இல்லை அவர் நம்ம அவர் ஒரு யோசிப்பார். அவர் பக்கத்து கேரவனில் உட்காந்து யோசிப்பார். ஏன்னா என்னன்னா காலையில் வந்து 7 மணிக்கு ஷார்ட் வைப்பார். ஃபஸ்ட்டு நான் 7 மணிக்கு ஓகே 7 மணிக்கு நம்ம சொல்லுவோம். பட் மோஸ்ட்லி நிறைய பேர் 7 மணிக்கு வைக்க மாட்டாங்க. நான் வழக்கம் போல் வந்துட்டு நம்ம சாங் ஷூட் மாதிரி ஏர்லி மார்னிங்கே போயிடுவேன் ஷூட்டிங்கு. இப்போ 7 மணிக்கு ஷார்ட்னா நான் 6 o'clock 6:15 போயிடுவேன். கரெக்டாக போனோன்னே வந்துட்டு ஒரு 6:45 ஃபோன் பண்ணுறாங்க, ஷார்ட் ரெடின்ட்டாங்க. ஷார்ட் ரெடியா? 6:50க்கெலாம் வந்துட்டு ஷார்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா இவரு ஜார்ஜெலாம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஷார்ட்டு போயின்னு இருக்காங்க. ஓ ஓகே, இவங்க இந்த ஸ்பீடா சொல்லிட்டு அடுத்த நாள் நான் பண்ணுறேன், நான் வந்து 5:30 மணிலாம் போய் ஸ்பாட்டில் உட்காந்துறேன் நான். சரி வாங்க பார்த்துலான்ற மாதிரி தான். அப்போ 6:30 மணிக்கு போகிறேன், இவர்கிட்ட நான் வெறுப்பேற்றுறேன், தலை என்ன தலை ஷார்ட் இன்னும் வைக்கலையான்ட்டு. இந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ள டைமிங்கில் வந்து காம்படிஷன் நடக்கும். நானா இவர் நடுவில் வந்துட்டு அவர் என்ன வெறுப்பேற்றார், மாஸ்டர் இப்போது காஸ்டியூம் மாற்றணும், என்ன பண்ணி டைம் எடுத்துக்கணும். இல்லை சார் ஒரே நிமிஷம் சொல்லிட்டு பக்கத்துலேயே ரோட்லேயே வந்து டப்பு எல்லா ட்ரெஸ் அவுத்து போட்டு அங்கேயே மாட்டிட்டு அங்கே நிற்பேன், ரெடி வாங்கன்னு வேணும். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு காம்படிஷன் போயின்னு இருக்கும். அதனால் வந்துட்டு தலைவனோட ஸ்பீடை வந்து சொல்லவே இல்லை. ஜார்ஜ் ஒரு பக்கம் கேமரா தூக்கின்னு ஓடுவார், நான் ஒரு பக்கம் காஸ்டியூம் தூக்கின்னு ஓடுவேன். ஏன்னா எங்கே எப்போ வைப்பாருன்னு தெரியல ஷார்ட்டு. இந்த பக்கம் அப்படியே திருப்ப போல அப்படியே வைப்பார்.
இது நல்லா இருக்கு ஜார்ஜ், இது ஓகே வேண்டாரு, அவ்வளோதான் டப்புன்னு அங்கேயே எல்லாமே காஸ்டியூம் பார்த்துட்டு அங்கேயே பண்ணோம். ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து 130 ஷாட் எடுப்பீங்களே. எனக்கு தெரிஞ்சு வந்து படத்தை வந்து பாதி பாருங்க 400 ஷாட் எடுப்பாராம். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஃபுட்டேஜ். அதுவும் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவருக்கு அல்வா மாதிரி கடன்னு அவ்வளோ ஷாட் கொட்டும். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு ஒர்க் பண்ணது எனக்கு சாப்பிட கூட தோணாது எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாரு அவர். எனக்கு அது செம்ம ஜாலி. அதெல்லாம் வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்ட்னா சஞ்சனா, அனந்திகா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ராயன், இவங்கெல்லாம் வந்து எங்களோட கேங்கு. என்னோட அம்மா நாங்கள் உட்காந்து எனக்கு போயிட்டாங்க. அம்மா ஷூட்டிங் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தலைவன் மிஸ்கின் சார், தலைவன் தான் கூட நான். தலைவன் நானாக எப்பப்போ மீட் பண்ணோன்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போவோம். அவர் இசை கற்றுக்கிறாருல, இருக்கு நைட் 2 மணிக்கு அவர் இசை கற்றுக்கிறாருல, அந்த இசை பாடல் நாங்கள் கேட்கறதுக்காக நான் போவேன். இல்லை மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போகிறாரு, சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போகிறாரு. நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கிட்டு போவோம். ஜஸ்ட்டு பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு வரேன். சார் சொல்லுங்கள் எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போகுது, ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அந்த இனிமையில் வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுனே அவர் பாடுவார். அப்புறம் புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் எங்களுக்கு. தலை இருக்கு தலை, ஆமாம் தலை. இல்லை அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸாக இன்பமாக இருக்கும்பா. அவ்வளோ கதையை பற்றி சொல்லுவார், படத்தை பற்றிலாம் சொல்ல ரொம்ப அற்புதமாக இருக்கு. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவன். அதனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறப்போ அது எவ்வளோ ஜாலியாக என்ன மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள். அதுவும் பாண்டியன் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஜேனர் இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவர் கதை சொல்கிறப்ப யோசிச்சேன், சார் என்ன சார் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஜேனரே இல்லாத ஒரு கதையாக இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, ஃபன் இருக்குது, காமெடி அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பரிமளன்கோ மெயின் காசு கொடுத்துரும் வந்துட்டு பாருங்க. இல்லை அந்த பன்னீர் சோடானோடனே டப்புன்னு போயிட்டேன் 2 மணிக்கு. 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். அந்த ஹார்மோனி பெட்டி வாசிக்கிறது அந்த மூடுக்கு போயிட்டேன். தமிழ்குமரன் சார் அவர் வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். நான் என்ன மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை சொல்லுவாங்க. அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன், சான்ஸே இல்லை. அவர் வீட்டுக்கும் 2 மணிலாம் போயிருக்கோம். அது வந்து கோலி சோடா. அது அங்கே தலை வீட்டில் பன்னீர் சோடா. இது மேலே போனால் நிறைய உண்மை தான் வரும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ரொம்ப நன்றிங்க மாஸ்டர்.